வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான முக்கியமான தகவல் தான். அதாவது முதல்ல கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நம்ம குறையிறதுக்கு என்னென்ன காரணங்கள், மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி கட் ஆஃப் மார்க் நம்ம சொன்ன மாதிரி தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்லேருந்து 10 to 15 மார்க் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை அப்படின்றது உங்களுக்கு உறுதியாக கிடச்சிடும். அது கம்யூனிட்டி பேசிஸில் மினிமம் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும். அதையும் பார்த்துக்கணும். எல்லாருக்குமே ஒரே மார்க் வருமானா வராது. ஸோ அதையும் பார்த்துங்க. இப்போ கட் ஆஃப் குறையும். அதுக்கான ரீசன்ஸ், ஏன்னா எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஆதாரம் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இப்போ என்னென்ன காரணத்தினால கட் ஆஃப் குறையும் அப்படின்றத பார்த்துருவோம். தேர்வுக்கு படிக்கிறதுக்கு போதுமான கால அவகாசம் இல்லை. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு 2லேருந்து 3 மாதம் டைம் அப்படின்றது தான் இருந்துச்சு. சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எக்ஸாம்ஸ் நடந்துருச்சு. ஸோ இந்த காலம் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா மற்ற தேர்வுகள்லாம் அப்ளை பண்ணுறவங்க, எழுதுகிறவங்களுக்கு வருடக்கணக்காக டைம் அப்படின்றது இருக்குது. இந்த பிஜிடிஆர்பிக்கு மட்டும் ஏன் அப்படி அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த காலதாமதம் என்ன பண்ணும் அப்படின்னா தேர்வை கஷ்டமாக்குனா கட் ஆஃப் குறையும். கட் ஆஃப் குறையிறது தான் நம்மளோட பாயிண்ட். ஓகேவா? அதனால தான் கட் ஆஃப் குறையும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தோம். அடுத்து புது சிலபஸ் என்பதால் தேர்வு மிகவும் கடினம். இது எல்லாமே கேண்டிடேட்ஸான நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். நான் எதையும் புதுசாக எடுத்து சொல்லலை. ஸோ புது சிலபஸ் அப்படின்ற ஒரு ரீசன் ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு தெரிஞ்சது தான். என்னென்னா நோட்டிஃபிகேஷன் 1 மாதம் 2 மாதத்தில் எக்ஸாம்ஸ் வச்சா கூட பெருசாக எஃபெக்ட் ஆகாது. சிலபஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸாம் 2 மாதத்தில் அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம். ஸோ இந்த புது சிலபஸை நம்மளால் கவர் பண்ண முடியல, படித்து முடிக்க முடியல. இந்த காரணத்தினால எங்களால் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிற கேண்டிடேட்ஸ் நிறைய. ஸோ இந்த ரீசன்னால் கட் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்றது அதிகமாக யாராலையும் போட்டிருக்க முடியாது, சரியான ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. இந்த ரீசன்னாலேயும் கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். அடுத்து மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா தேர்வு நடக்குமா என்ற குழப்பம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடைசி ஒரு 10 நாள் நியூஸ் சேனல்லையும் சரி, பேப்பர்லேயும் சரி, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, ஒரு சிலர் அது சொன்னாங்க, அது எக்ஸாம்ஸ் வைக்க வேணாம், வைக்க விடுது அப்படின்ற மாதிரி. அது கேண்டிடேட்ஸை எப்படி பாதிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அதாவது கடைசி வரையுமே படிக்க வேணாம், படிக்காமையே இருக்கிற நபர்கள் கூட கடைசி ஒரு வாரம் 10 நாளுக்கு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு போவோம், எதையாவது ஒன்று படிச்சுட்டு போவோம். நமக்கு என்ன அங்கே எக்ஸாம்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக புக்கை கையில் எடுக்க வைக்கும். என்ன வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 1 ஹவராவது படிக்கலான்னு தோணும். கடைசி ஒரு வாரத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு வாரத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா தேர்வு நடக்குமா அப்படின்ற ஒரு கொஷினை மார்க்கை போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. 3 மாதம் இன்ஸ்டியூஷன் போயிட்டு படிச்சிருப்பாங்க, வெளியில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிச்சிருப்பாங்க. எல்லாமே ப்ரிப்பரேஷனில் இருக்கும். ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா ஒரு 20 மார்க் கூட எக்ஸாம்ஸில் எடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு கேப்பபிள் இருக்கிற கேண்டிடேட்ஸே அந்த கடைசி ஒரு வாரத்தில் படிக்காமல் 20 மார்க் 30 மார்க் கம்மியாக வாங்கின நிகழ்வும் இந்த தேர்வில் நடந்திருக்கு. இது நீங்கள் மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா பர்சனலாக உங்களுக்கு தெரியும் கடைசி ஒரு வாரத்தில் நம்ம என்ன படித்தோம், நம்ம தேர்வுக்கு படித்தோமா, இல்லை நியூஸை பார்த்துக்கிட்டு எப்படா அது ஸ்டாப் பண்ணுவாங்களா, தள்ளி வைப்பாங்களா அப்படின்றத வேடிக்கை பார்த்தோமாங்கிறது பர்சனலாக தெரியும். நல்லா ப்ரிப்பரேஷன் போச்சு. 2 மாதம் நல்லா படித்தாங்க. கிளாஸஸ் போடுறது, டெஸ்ட் பேட்ச் போடுறது, மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணி படிக்கிறது எல்லாமே பண்ணாங்க. பட் கடைசி அந்த ஒரு வாரம் ஒரு வாட்டி ரிவிஷன் பார்க்கணும். அந்த பார்க்க வேண்டிய ரிவிஷனை பார்க்காம போனதுனால 20 மார்க், மினிமம் 20 மார்க்லேருந்து 40 மார்க் வரையும் கொஷின்ஸ் கம்மியாக போட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கண் முன்னாடி உங்களுடைய நண்பர்களும் இருக்காங்க. ஏன் நீங்களுமே 10 மார்க்காவது கம்மியாக தான் போட்டிருப்பீங்க. நம்ம ஆக்சுவலாக ஒன்று யோசிச்சது, அதாவது மினிமம் அந்த 1 வீக்கில் படிச்சிருந்தோன்னா ஒரு 10 மார்க்காவது எடுக்க முடியும். ஸோ அந்த 10 மார்க்கு தான் இப்போ டேஞ்சராக இடையில நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி விளையாடுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அது கட் ஆஃபையும் கம்மி பண்ணிடுச்சு,
பட் கேண்டிடேட்ஸ் யார் போவான் யார் போக மாட்டான் எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு ஒரு ஆவரேஜான மார்க் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி, ஏன்னா அந்த கடைசி ஒரு வாரங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இம்பார்ட்டண்ட் டைமில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு வேதனை. ஸோ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு தான் நிறைய பேரால் நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியாமல் ஆவரேஜான மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாடப்புத்தகத்திலேருந்து வெளியிலேருந்து நிறைய கொஷின்ஸ். அதாவது வெளியில் இருந்துன்னா இது 2 விதமாக சொல்லலாம். சிலபஸில் இல்லாத கேள்விகள் அப்படின்னு ஒன்று, பழைய சிலபஸில் இருந்து கேள்விகள் அப்படின்றது ஒன்று. இது 2 விதமாக சொல்லலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் தவறான கேள்விகள். ஸோ இந்த 3 விஷயமும் வந்து இந்த பாயிண்டில் அடங்கும். சிலபஸ்லேயே இல்லாத கொஷின்ஸ் அப்படின்றது 1, 2 வந்துருந்துச்சு. பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடந்துச்சு. அதுக்கப்புறம் கேள்விகளே தவறாக இருக்கிறது. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் இங்கிலீஷ் வெர்ஷன் தப்பாக இருந்தால் தமிழ் வெர்ஷன் சரியாக இருக்கும், தமிழ் தப்பாக இருந்தால் இங்கிலீஷ் சரியாக இருக்கும். அந்த மாதிரி 1, 2 கேள்விகள் எல்லா சப்ஜெக்ட்லையுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெறுறதும் நமக்கு கட் ஆஃப் அப்படின்றத கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ தவறான கேள்விகள் விட்டுருங்க. சிலபஸ்லேருந்து அவுட் ஆஃப் சிலபஸ், ஏன்னா அது யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, யாராலையும் அதை நிறைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது போட்டிருக்க முடியாது. ஸோ அப்படி ப்ரிப்பரேஷன் போட்டிருக்க முடியாது அப்படின்னா கொஷினுக்கான ஆன்சரும் தவறுதலாக போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறையும்னு சொல்கிறோம். இந்த பாயிண்டில் ஏதாவது தவறுகள் இருக்குது, இல்லை சார் இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்கவே இல்லை, நீங்கள் வந்து அதை சும்மா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த 4 விஷயமும் 100% பர்சனலாக எல்லாருக்குமே நடந்திருக்கும். இதை வந்து பெருசாக நம்ம அனலைஸ் பண்ணியோ செக் பண்ணியோ சொல்ல தேவையில்லை. உங்களோட ஓன் எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அதில் கண்டிப்பாக இந்த 4 விஷயமுமே இருக்கும். இதில் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரறிஞ்ச உண்மை இது. அடுத்து வந்து புது சிலபஸ் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க புது சிலபஸ். அதையும் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேர்வு நடக்குமா நடக்காதுன்ற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருந்துச்சு. அது எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துச்சு. நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த 4 விஷயமும் வந்து இல்லை நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது 4மே நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் குறைய தான் போகுது, குறைஞ்சு தான் ஆகும், வேறு வழி இல்லை. யாரால் இந்த 4ஐயும் தாண்டி யாரால் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 140, 130 வாங்கியிருக்க முடியும்? அப்படி ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் 140 வாங்கிட்டோம் 130 வாங்கிட்டோம் அப்படின்னா கேளுங்க. உடனே ஒரு இன்ஸ்டியூஷன் பேரை சொல்லி அந்த இன்ஸ்டியூஷனில் தான் நான் படித்தேன், நீங்கள் போய் படிங்க, நல்லா பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேக் ஐடியிலேருந்து ஃபேக்காக மெசேஜஸ் இந்த மாதிரி தான் நடக்குதே தவிர யாரும் ஒரிஜினலாக அவ்வளோ மார்க் வாங்கலைங்க. 110 அந்த மாதிரி கூட தொடலை. 1, 2 பேர் ரொம்ப ரேர். ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட்டுக்கு 5 பேர் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 110 மாதிரி. அவங்க எல்லாருமே ஜென்ரலில் போயிடுவாங்க. அடுத்து அவங்க கம்யூனிட்டி இதிலேயே வரமாட்டாங்க. மீதி அது கீழே அந்த 100 கீழே வர்றது தான் கம்யூனிட்டி பேஸஸ்லேயே வரும். அப்படிங்கிறப்ப நீங்கள் கவலையே படாமல் இருக்கலாம். எல்லோரும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தேவையில்லாத கன்ஃபியூஷன் அப்படின்றத தவிர்த்துருங்க. இந்த 4 விஷயம் தவிர வேறு ஏதாவது தகவல்கள் நம்ம பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த தேர்வு சம்மந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது எழுந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது வீடியோவாகவே கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுடைய சந்தேகம் அப்படின்றது தீர்க்கிற விதமாக வீடியோவிலேயே நம்ம சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அதனால் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த 4 பாயிண்ட்டை தாண்டி வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸுமே தவறுதலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.